ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நாம் கல்வி தொலைக்காட்சியை பற்றி பார்க்க போகிறோம். எது கல்வி தொலைக்காட்சி பற்றி பார்க்கணும்? அதான் டிவிலேயே வருது அப்படின்னு கேட்டால், இந்த லாக்டவுன் பீரியடில் நம்ம சூழ்நிலையில் சில நேரத்தில் கல்வி தொலைக்காட்சியில் சில பதிவுகளை நம்ம பார்க்காம விட்டுருப்போம். அதெல்லாம் எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கான பதிவு தான் இந்த பதிவு. வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் கூகுள் குரோமை கிளிக் பண்ணணும். கூகுள் குரோமில் கிளிக் பண்ணிட்டு கூகுளில் சர்ச் பாக்ஸில் அடிச்சிங்கன்னா கூகுளுடைய சர்ச் பேஜ் வரும். இந்த இடத்துல நம்ம கல்வி தொலைக்காட்சி அப்படிங்கிறத டைப் பண்ணுறோம். டைப் பண்ணோன்னே நமக்கு கல்வி தொலைக்காட்சி முகப்பு, அதாவது www.kalvitholaikatchi.com வருது. இதை செலக்ட் பண்ணி கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணோன்னே அந்த கல்வி தொலைக்காட்சியினுடைய இன்டர்ஃபேஸ் பேஜ் வருது, முகப்பு பேஜ் வருது. இதில் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்க அப்படின்னா, எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? 2017-18 ஆண்டு. அதில் பாருங்கள், ஒரு மெசேஜ் கொடுத்துருக்காங்க. கல்வி தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை நேரலையில் பார்க்க தவறிவிட்டீர்களா? கவலை வேண்டாம், உங்கள் பாடங்களை காணொலியாக இந்த தளத்தில் எப்போது வேண்டுமானாலும் பார்த்து கொள்ளலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுதாங்க இந்த பதிவினுடைய நோக்கம். இப்போ பக்கத்துலேயே பாருங்கள், அன்னன்னைக்கு என்னென்ன ப்ரோக்ராம், அதாவது இப்போ இன்றைக்கின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி என்னென்ன ப்ரோக்ராம் கல்வி தொலைக்காட்சியில் டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது இதில் எல்லாமே இருக்குது. பக்கத்துலேயே பாருங்கள், கமெண்ட்ஸும் நீங்கள் சொல்லலாம், அந்த வீடியோ நல்லா இருக்கா இல்லையான்னு. அதுக்கப்புறம் இதை பற்றி ஷேர் பண்ணுறது கிளிக் பண்ணிங்கன்னா ஷேரிங்கில் இது வாட்ஸ்அப்பு, ட்விட்டரு, ஃபேஸ்புக் மூலமாக ஷேர் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா எங்களை பற்றியது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கல்வி தொலைக்காட்சியினுடைய தோற்றம், அது எப்போ எதுக்காக ஆரம்பிக்கப்பட்டது, சட்டசபையில் தமிழக அரசு இதை பற்றி சொன்ன தகவல்கள் எல்லாமே இதில் ஒரு சுருக்கமாக கொடுத்துருப்பாங்க. அதுக்கடுத்தது நிகழ்ச்சி நிரல் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இதில் இன்றைக்கி 5:30 மணிக்கு ஆரம்பிச்சதுன்னா எத்தனை மணி வரைக்கும் ப்ரோக்ராம் இருக்குது அப்படின்னா 10 மணி வரைக்கும் ப்ரோக்ராம் இருக்குங்கிறத வகுப்பு வாரியாக, பாட வாரியாக, தேதி வாரியாக நமக்கு இந்த அட்டவணையில் கொடுத்துருக்காங்க. இது நீங்கள் ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துல கிளிக் பண்ணால் ஷேர் பண்ணலாம். சரி, இப்போ அடுத்ததாக பார்த்திங்கன்னா இணையவழி கல்வி அப்படிங்கிறத நம்ம செலக்ட் பண்ணுறோம். அதை செலக்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா எனக்கு இந்த மாதிரி வந்திருக்குது. ஆக்சுவலாக நான் ஆல்ரெடி லாகின் பண்ணிட்டனால எனக்கு இந்த மாதிரி வந்திருக்குது. நான் லாக் அவுட் கொடுத்துட்றேன். லாக் அவுட் கொடுத்ததுக்கப்புறம் நமக்கு இணையவழி கல்வி அப்படிங்கிறத செலக்ட் பண்ணோம் அப்படின்னா ஒரு பேஜ் வரும். அதாவது யூசர் நேம், பாஸ்வேர்டு கேட்குது. நான் யூசர் நேம், பாஸ்வேர்டு நான் ரெஜிஸ்டர் பண்ணிட்டனால எனக்கு வந்துருச்சு. நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணல அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா நியூ யூசரை கிளிக் பண்ணணும். நியூ யூசரை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் செலக்ட் யூசர் டைப்பில் பார்த்தீங்கன்னா செலக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் நீங்கள் செலக்ட் பண்ணலாம், டீச்சராக அல்லது அகாமடேஷியன் அல்லது அதர்ஸ், இது எதனாச்சும் ஒன்றா இருந்ததுன்னா செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய பேரை இந்த இடத்துல டைப் பண்ணணும். நான் என்னுடைய பேரை இங்கே டைப் பண்ணியிருக்கேன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா என்னுடைய மெயில் ஐடி போட்டிருக்கேன். இங்கே என்னுடைய மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல நான் என்னுடைய பின்கோடு கொடுத்துருக்கேன். இது எல்லாத்தையும் கொடுத்துட்டு இந்த சப்மிட் பட்டன் கொடுத்தீங்க அப்படின்னா என்ன வரும்? நீங்கள் என்ட்ரி பண்ணல, அதனால் இது இப்படி வந்துருக்குது. சப்மிட் கொடுத்தா நம்மளுடைய மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை கிளிக் பண்ணதுக்கப்புறம் நம்மளுடைய மெயில் ஐடி இங்கே கொடுத்தோம் இல்லையா, அந்த மெயில் ஐடிக்கு நமக்கு யூசர் நேமு, பாஸ்வேர்டு வந்துடும். யூசர் நேம் பொதுவாக என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா நம்மளுடைய மொபைல் நம்பராக தான் இருக்கும் அல்லது மெயில் ஐடியாக இருக்கும். சரிங்களா? பாஸ்வேர்டு அதுலேயே ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை போட்டு நம்ம சப்மிட் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல நமக்கு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இப்போ நான் ஆல்ரெடி யூசர் நான் லாகின் பண்ணிட்டேன். அதனால் எனக்கு இந்த பேஜ் வந்துருக்குது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபிசிக்ஸ் அப்படின்னு நீங்கள் செலக்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னா இது சர்ச்சில் கொடுத்துட்டா நமக்கு எல்லாமே ஃபிசிக்ஸ் சம்மந்தப்பட்டது எல்லாமே வரும். ஃபிசிக்ஸ்ன்னு போட்டேன், இயற்பியல் சம்மந்தப்பட்டது, இந்த மாதிரி தான் கீவேர்டு. நம்ம இது போட வேணாம், டைரெக்டாக கிளாஸ் போடலாம். ஏன்னா எல்லா வீடியோவும் வந்திருக்கான்னு பார்க்கணும்ல. 10th போய் தமிழில் போட்டு அதில் சயின்ஸுன்னு செலக்ட் பண்ணி சர்ச் பாக்ஸு கொடுக்குறோம். பாருங்கள், 46 வீடியோஸ் வந்திருக்குது. 46 வீடியோ அறிவியல் பாடத்தில் வந்திருக்கு. இப்போ இதில் நம்ம எந்த வீடியோ பார்க்கலையோ இதிலேருந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம்.
இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து வெப்ப இயற்பியல் அப்படிங்கிற பாடப்பகுதியை எடுக்கிறேன். இப்போ இதை நீங்கள் பார்க்கல அப்படிங்கும்போது இங்கேருந்து இந்த பாடத்துக்கு உண்டானதை நம்ம பார்த்துக்கலாம். இல்லை இதை நான் வந்து இதில் பார்க்க முடியல அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ டீச்சரோ என்ன பண்ணுறாங்க, இதை ஷேர் பண்ணுறாங்க. ஷேர் பண்ணி வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு அதை சென்ட் பண்ணிடுறாங்கன்னா நீங்கள் அதை ஈஸியாக வந்து விடுபட்ட வீடியோ பகுதிகளை வந்து இதில் பார்த்துக்கலாம். சரிங்களா? இது ஓரளவு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.